ஹாய், என்னோட போன ஷார்ட்ஸ் வீடியோலே சொல்லியிருந்தேன். ரீசெண்டாக சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அண்ட் அதோட ப்ரைஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த 2 க்யூட்டான பவுச்சஸ் தான். இதோட ப்ரைஸோட ஸ்டிக்கரை நான் வந்து பிரிச்சுட்டேன். பட் இது ஒன்னோட விலை வந்து 17 ரூபாயோ 18 ரூபாயோ நினைக்கிறேன். ஸோ அங்கே நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு அண்ட் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு அண்ட் ப்ரைஸ் வெரைட்டிஸ்லேயுமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு 25 ருபீஸ், 30 ருபீஸ், 35 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த 2 கலருமே. அதனால் நான் வந்து இதை வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 5 பால் பென் செட் வந்து வாங்கினேன். இது நம்ம யூஸ்வலாகவே எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது தான். நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப்லேருந்து எல்லா இடத்துலையுமே இது வந்து கிடைக்கிறது தான். அண்ட் இதை நான் வந்து பர்டிகுலர் பிராண்ட் அப்படிங்கிறது பார்த்தெல்லாம் நான் வாங்கலை. அங்கே நிறைய பிராண்ட் வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, இந்த பிராண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணாதான் தான் இருக்கே, எப்படி இருக்கும்னு பார்க்கலான்ட்டு நான் இதை நான் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி வந்து 35 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து நமக்கு 24 ருபீஸ்க்கு இது வந்து கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கேம்லின் ஹைலைட்டர். ஒன்றும் இதில் பெரிய ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை, நார்மல் ஹைலைட்டர் தான். எனக்கு இது தேவைப்படுறதுனால இதை நான் வாங்கினேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த 3 அன்ரூல்டு நோட் வந்து வாங்கினேன் கிளாஸ்மேட் பிராண்ட்லேருந்து. இது வந்து 160 பேஜஸ் நோட். இதோட எம்ஆர்பி வந்து 60 ருபீஸ். ஆனால் எனக்கு அங்கே வந்து 42 ருபீஸ்க்கு எனக்கு கிடைச்சிது. இதை நான் வாங்குறப்ப என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு நார்மல் பேப்பர் குவாலிட்டி உள்ள ஒரு நோட்டோட பிராண்டே வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்குறப்ப ஒரு 32 ருபீஸ்லேருந்து 35 ருபீஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகே, கிளாஸ்மேட்டில் வந்து 42 ருபீஸ்க்கு இது கிடைக்கிறப்ப எனக்கு இது இந்த ப்ரைஸுக்கு எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை நான் வந்து 3 நோட் எனக்கு காலேஜ்காண்டி நான் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி க்யூட் நோட். இது வந்து எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு வந்து இந்த ஆக்சுவலாக இந்த குட்டி குட்டி மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த சின்னதாக இருக்குமே, எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் ரொம்ப தேடி தேடி கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தான் இந்த நோட்டை வந்து ரொம்ப குட்டியாக பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் வந்து 17 ருபீஸ் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இதை நம்ம வாங்கிக்கலாம், மேபி ஏதாச்சும் ரஃப் நோட்டுக்கு இல்லை எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னே தெரியாமல் இதை நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 ஸ்க்ரன்ச்சீஸ் நான் வந்து வாங்கினேன். என்னடா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பார்த்துட்டு இருக்கப்பே திடீர்னு இதை உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படி தான். ஏன்னா அங்கே ஒரே ஃப்ளோரில் தான் நமக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் இருந்துச்சு, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் நடுவில் அப்படி தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ நான் பிளாக்ல ஒன்று ஒயிட்டில் ஒன்று நான் வந்து அதை மேட்ச் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 25 ருபீஸ், ஈச் 25 ருபீஸ். ஸோ நான் அந்த பிளாக் கலருமே வந்து ஒயிட் மாதிரி சாட்டின் கிளாத்தில் தான் நான் தேடினேன். பட் அது அங்கே ஸ்டாக் இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது கிளாத் மாதிரி இருந்துச்சு, அதனால் இதை நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளிட்டர் பென் நான் வந்து வாங்கினேன். இது ஏன் வாங்கினேன்னே எனக்கே தெரியல, பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அகெயின் இதில் உள்ள ஸ்டிக்கருமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ் நினைக்கிறேன். அண்ட் அங்கே 3 கலர்ஸ் வச்சுருந்தாங்க, ரெட், க்ரீன் அண்ட் ஆரஞ்சு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சிஸ்டர்கிட்ட நான் வந்து கேட்டேன் எந்த கலர் வாங்கலாம் அப்படின்னோன்னா அவங்க ரேண்டமாக இதை பிக் பண்ணாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் இதுவும் அந்த மாதிரி ஏன் எதுக்குன்னே தெரியாமல் வாங்கின ஒரு பொருள் தான் இதுவுமே. பட் எனக்கு இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து நான் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த என்னோடய ஃபேவரெட், நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பென் வந்து இதுதான். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதோ இந்த லைட்டு தான் இதில் ஸ்பெஷல். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால் நான் வந்து இதை வாங்கினேன். இது வந்து ஒரு ப்ளூ ஜெல் பென். அண்ட் அகெயின் இதுலேயுமே நான் வந்து இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 68 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். என்னம்மா காலேஜ் படிக்கங்கிற இதெல்லாம் யூஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் கவலையே பட மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த க்யூட்டான எரேசர் தான். இது எனக்கு பார்த்தோன்னே என்னமோ தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அது வந்து இந்த ஸ்டேஷ்னரி லவர்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறது புரியும். இந்த மாதிரி குட்டியாக க்யூட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இது வந்து இந்த ஹேட், நான் எனக்கு வந்து ஃபேவரட் கலர் வந்து பிங்க். அதனால் மேக்ஸிமம் நான் எல்லாமே இந்த பிங்க் கலரில் தான் வாங்குவேன். பட் அங்கே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. இது ரொம்ப க்யூட்டாக இருந்தனால நான் இது வந்து வாங்கினேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 10 ருபீஸ். நெக்ஸ்ட்டுமே வந்து அது மாதிரி க்யூட்டான ஒரு எரேசர் தான். இது வந்து டோனட்டா, யூனிகார்னா எதுவுமே எனக்கு தெரியல. பட் நிறைய கலர் வெரைட்டிஸில் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் ப்ரைஸுமே 10 ரூபா போட்டிருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து வாங்கிக்கலாம், நம்மளோட கலெக்ஷன்ஸில் இதையும் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து இந்த அப்சராவோட இந்த 5 செட் ஆஃப் எரேசர்ஸ், 5 கலர்ஸ் வந்து இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்.
இதை நான் வந்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீங்கள் கேட்கலாம், என்னம்மா பிஜி படிக்கிற இப்போ போயிட்டு எரேசராக வாங்கிட்டு இருக்கே அப்படின்னு. பிகாஸ் என் வீட்டில் எல்லோரும் என்ன அப்படி தான் கேட்பாங்க. பட் அண்ட் அகெயின் இது வந்து சொன்னால் புரியாது. அந்த ஸ்டேஷ்னரி பொருட்களை வந்து விரும்புகிறவங்களுக்கு அது அந்த ஃபீலிங் கண்டிப்பாக புரியும். அண்ட் இது வந்து எனக்கு அந்த செட் ஃபுல்லாகவே எனக்கு வந்து 9 rupeesக்கு எனக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட் வந்து யூனோமேக்ஸ் பிராண்ட்லேருந்து இந்த பேப்பர் கிளைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ பால் பாயிண்ட் பென் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பென் வந்து நல்ல ஸ்மூத்தாக எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நிறைய இடத்துல இங்கே லோக்கலில் கேட்டு பார்த்தேன், எனக்கு இந்த பிராண்ட் கிடைக்கல. ஸோ இந்த பிராண்ட் நான் பார்த்ததும் நான் வந்து இதை வாங்கினேன். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 20 rupees. ஆனால் சரவணா ஸ்டோர்ஸில் நமக்கு வந்து 18 rupeesக்கு நமக்கு இது கிடச்சிச்சு. என்னடா பார்க்குறதுக்கு இது இப்படி குட்டி மினி துணிக்கு போடுற சோப் மாதிரி இருக்குது, இது என்னது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுவுமே ஒரு எரேசர் தான். இது வந்து அப்சரா பிராண்ட்லேருந்து ஸ்ட்ரைப்ஸ் எரேசர். இதோட ப்ரைஸ் வந்து 9 rupees. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 2 நீடில் பென்சிலும் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஃப்ளேர் பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன், இன்னொன்று வந்து அந்த யூனோமேக்ஸ் பிராண்ட். ஸோ ஃப்ளேர் பிராண்ட்லேருந்து வாங்கினது வந்து கலருக்காக நான் வாங்கினேன், எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 18 rupees. அண்ட் யூனோமேக்ஸ்லேருந்து நான் வாங்கின நீடில் பென்சிலோட எம்ஆர்பி வந்து 15 rupees. சரவணா ஸ்டோர்ஸில் நமக்கு 13 rupeesக்கு கிடச்சிச்சு. இந்த குட்டி க்யூட்டான ஸ்பைரல் நோட் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23 rupees. இது வந்து ரூல்டு தான். எனக்கு பார்த்தோன்னா அந்த அவுட் சைடில் இருக்கிற அந்த பிளாக் கலரும் அதோட சைஸும் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து டே டு டே நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து இதை நோட் பண்ணி வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தான் என்னோட இருக்கிறதுலே நான் வாங்குறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட். இது வந்து இந்த குட்டி A6 நோட்டு. இதோட கலரே செம்மையாக இருக்குல்ல, பிங்க் கலரில். இது நான் வந்து 68 rupees கொடுத்து வாங்கினேன். இதில் மொத்தம் நமக்கு சென்டரில் வந்து 3 to 4 டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் ஒரு SSC ஆஸ்பிரண்ட். ஸோ டே டு டே நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த ஸ்பைரல் வந்து வாங்கினேன். ஸோ நீ அதுக்காக தான் வாங்கினியாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்தோன்னா அந்த கலர் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு, அதனால தான். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இது போக இன்னும் நான் நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் என்னோட கலெக்ஷன்ஸில். ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அண்ட் நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஸ்டேஷ்னரி லவராக இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.